ஹாய் ஹலோ வணக்கம். எப்படி சுகம்? நான் நல்ல சுகம். நாங்கள் இப்போ எங்கே வந்துக்கிறோம் சொன்னால் எங்கள்கிட்ட உளுந்து போட போகிறோம். உளுந்து காணிக்கு வந்துக்கிறோம். நேற்று உழுது விட்டுட்டோம். அங்கே உழவு நடந்து கொண்டிருக்கு. சரியான செடியாக இருந்தது. அதான் உழவு நடந்து கொண்டிருக்கு. இந்த முதல் நெல் போட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். நான் இல்லை போட்டு நெல்லெல்லாம் பயிரெல்லாம் முழம்பிட்டு மழையில் அதில் காஞ்சி போய் கிடக்குது. இப்போ இங்கே உழுது கொண்டுருக்குறோம். ரொட்டரால் அடிச்சு கொண்டுக்கிறோம். இந்த படித்து முடிஞ்சு நாளைக்கு உளுந்து சிறுதானியம் போட போகிறோம். உளுந்து போட போகிறோம். அங்கே மிஷின் உழுது கொண்டுருக்கு. பெரிய செடி காடு தான் பாருங்க. இவ்வளோ மந்தெல்லாம் நிற்குது. இடையில புத்து புத்தெல்லாம் நிற்குது. இது நாங்கள் குத்தகைக்கு தான் செய்கிறோம். வருஷ குத்தகை. இந்த அங்கால நெல் போட்டுக்கிறாங்க. குட்டி தரைக்கு தான் நெல் போட்டுக்கிறாங்க. மானாவாரியாக உழவு விட்டுட்டு சின்ன ஒரு வேலையாக போயிட்டு வந்தோன்னா இங்கே உழவு நடந்து தான் இருக்குது. இது நாளைக்கு நாங்கள் இப்போ ரொட்டரால் அடிக்கிறோம். செடி இருந்தபடியாக கணக்க இப்போ காஞ்சிடும். நாளைக்கு உள்ளுக்குள்ள பேலை உழுது தான் நெல் போட போகிறோம். உளுந்து போட போகிறோம். இதுக்கு இங்கே வர நெல்லுக்கள் எப்படி பயிர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பயிர் நல்லா இருக்குது. ஆனால் மழை இல்லை. மழை இல்லாத இல்லை பயிரெல்லாம் காஞ்சி போகுது. வெயில் சூரியன் எரியுது. இந்த பாருங்க. சரி, மழை இருக்குது போல் இருக்கேனே. மழை பெய்தால் தான் அதுக்கு கடற்நாசினி அடிக்கணும். கடற்நாசினியெல்லாம் அடித்து போட்டு தான் செய்யும். அந்த மிஷின் உழுது நிற்குது. இந்த உழுது முடியுது. கொஞ்சம் தான் கிடக்குது. புல்லு புல்லாக கிடக்கு. பச்சை புல்லு தானே. நாளைக்கு காஞ்சிரும். இதெல்லாம் உழுது விட எனக்கு இப்படி செடியை தான் இப்போ அடித்து நாங்கள் ரொட்டரால் இங்கேருந்து அதுக்கு வளர்ந்துருக்குண்டு. இந்த நாங்கள் உழுது கொண்டு போகிறேன். இதெல்லாம் இன்றைக்கு தான் உழுது. அது இதெல்லாம் நாளைக்கு உளுந்து போடுவோம். உளுந்து போடுற வீடியோ பாருங்க. இதுதான் விவசாயின கஷ்டம். எல்லா விவசாயம் இப்படி தான் நெல்லுகள்லாம் போட்டுட்டு மழை தண்ணி இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன். மழை வந்தால் தானே எங்களை இவ்வளோ செய்ததுக்கு பிரியோசனமாக இருக்குது. மழை இல்லாட்டிக்கே எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும். விவசாயின்ற கஷ்டம் இதுதான். விவசாயி மண்ணை நம்பி மழையை நம்பி தான் விவசாயம் செய்கிறது. இன்னொரு 15 நாளைக்கு மழை இல்லாடிக்கு இந்த பயிரெல்லாம் கருகிடும். நெல் போட்ட பயிர்கள் ஆனால் என்ன செய்தாலும் நாங்கள் திருப்பி விவசாயம் செய்து கொண்டு தான் இருப்போம். ஏன்னா விவசாயம் செய்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. இங்கே பாருங்கள் பயிரெல்லாம் நல்லா இருக்குது. இந்த செடிகள்லாம் வந்துட்டு இதுக்கு களை நாசினி அடிக்கணும்.
பாருங்க பயிர் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க மாட்டுக்கு நூல் கட்டிக்கிறோம், யானை வெள்ள நூல். இதில் கரண்ட் கொடுக்குறாங்க, இப்போ கொடுக்கல கரண்டு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வேரியை விட்டு நாங்கள் அங்கால போடணும். இப்போ இதுக்கு உளுந்து போட அதை வழியத்தான் இதில் போட்டோம்னா நாளைக்கு உளுந்து போட்டுருவோம். உளுந்து எடுத்து அங்கால அந்த வேரிக்கு போட்டுட்டு கரண்டை கொடுத்து விட்டால் இதுக்கு மாடு வராது. இனி மழை எதுவும் கடவுள் சித்தமாக இது பெருசாக பயிர் ஒழும்பிட்டுனா எனக்கு இது காவல் கொட்டில் ஒன்று போட்டு இதெல்லாம் காவல் கொட்டில் போட போகிறோம். போட்டி படத்துக்கு காவலுக்கு வருவோம். யானை காவல், பண்டி வரும், மான் வரும், எல்லாத்துக்கும் காவலுக்கு வருவோம். இங்கே தான் இனி எல்லா வீடியோவும் நான் போட்டுக்கொண்டு இருப்பேன், இங்கே பார்க்கலாம். இங்கே ஆகிற நாய் வந்துருக்காங்க, பக்கத்தில் வீடுகளில் நாய்கள் வருது பாருங்க. ஓகே, நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே எல்லாம் நெல் தான் போட்டுக்கிறோம், இப்படி ஃபுல்லாகவே போட்டுக்கிறோம் நெல். இது மானாவாரியாக போட்டது. நாங்கள் வயல்காணிலையும் நெல் போட்டுக்கிறோம். அதுக்கு மழை இல்லை, குளங்களுக்கு தண்ணி வர இல்லை. அதெல்லாம் தண்ணி விட்டு ஒன்றும் மருந்த பசலையோ எதுவுமே போடலை இது வரைக்கும். நன்றி மக்களே.